அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். ரிஷபராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை காணவிருக்கிறோம். வரக்கூடிய 26ஆம் தேதி மே மாதம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரிஷபராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடமான தைரிய வீரிய சகோதரஸ்தானத்திற்கு செல்கிறார். குரு பகவான் 3ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அப்படி உச்சம் பெறும் பொழுது இதனால் வரைக்கும் வேதனைப்பட்ட கடன்கள் மூலியமாக பாதிக்கப்பட்ட அன்பர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த கடன்களையும் தீர்ந்து பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து கடன்களை அடைக்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள். அது மட்டுமல்லாமல் சமூகத்திலாக இருக்கட்டும் குடும்பத்திலாக இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்க்காத மரியாதைகள் சேரும். நீண்ட நாட்களாக பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கும், அதெல்லாம் நீங்கி பலவிதமான சந்தோஷத்தை நீங்கள் இந்த குரு பகவான் பெயர்ச்சினால் அடைய போகிறீங்க. பண வரவுகள் அதிகரித்து கடன்கள்லாம் நீங்கள் சீக்கிரமாகவே அடைப்பீங்க. நிறையா கடன் பிரச்சனைனால நிம்மதியற்ற வாழ்க்கையெல்லாம் இருந்திருக்கும். அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு ஒரு சுகபோக வாழ்க்கையே குரு பகவான் அருள இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கிறார். இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கூடிய விரைவில் திருமணமாகாத ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமணமானது கைகூட இருக்கு. நான் எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்துட்டேன், ஜாதகத்தில் அந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்க அந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல விளறதுனால கூடிய விரைவில் திருமணமானது நடக்க இருக்குது. அதனால் அந்த மங்கள செலவுகள்லாம் குடும்பத்தில் ஏற்படும். உங்களுக்கு திருமணம் நடைபெறலாம். உங்களுடைய வீட்டிலே உங்களுக்கு சகோதரர்கள் இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீண்ட நாட்களாக பொண்ணு தேடி கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் திருமண அமைப்பு, இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கெல்லாம் திருமண அமைப்பு இதெல்லாம் கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்தில். அது மட்டுமல்லாமல் நீங்கள் விரும்பியபடி உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். அதற்கேற்றார் போல் பணவரவு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த கடன்லாம் அடைத்து பண வரவானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் சேமிப்பை நீங்கள் அதிகப்படுத்தணும். இதனால் வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி அடுத்தவங்களுக்காண்டி அதிகமாக செலவு பண்ணுவீங்க. பணம் வந்தாலே நான் தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி இந்த ரிஷபராசிக்காரவங்களாம் இருப்பீங்க. அதனால் அந்த பணத்தை மட்டும் கொஞ்சம் சேமித்து வைங்க. ஏன்னா இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அபரிவிதமான ஒரு காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. எங்கேருந்தெல்லாம் பணம் உங்களுக்கு கொடுக்காதவங்கெல்லாம் கொண்டு இந்தாப்பா இந்த பணத்தை நீயே வச்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களை கேட்டிருப்பீங்க. இந்த பணத்தை கொடு அப்படின்னு உங்கள்கிட்ட வாங்கினவங்கள்ட்ட அதெல்லாம் அந்த பண வரவெல்லாம் அந்த காலகட்டத்தில் வர இருக்குது. அதனால் நீங்கள் இருக்க வேண்டியது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குரு பகவானை பிரார்த்தனை பண்ணிங்க. வியாழக்கிழமைகளில் சென்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. அந்த பணமெல்லாம் உங்கள்கிட்டயே திரும்ப வந்துடும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். அதனால் நீண்ட நாட்களாக சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அது மட்டும் இல்லாமல் தந்தையினுடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து ஆரோக்கியமானது பெருகும். அதே போல் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, காராக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், மற்ற தொழில் அபிவிருத்தியாக இருக்கட்டும், புதிய தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், நீங்கள் எதை தொட்டாலும் இந்த காலகட்டத்தில் அது பொன்னாகும். அது மாதிரி ஒரு காலகட்டம் 7, 9, 10ஆம் இடத்தை பார்க்குறார். இது 3 தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த சுகபோகத்தை தரக்கூடிய ஸ்தானங்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டை நம்மளுடைய குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமானது இந்த குரு பயிற்சியின் மூலம் அடிக்க இருக்கிறது. அதை நீங்கள் பற்றி கொண்டு குரு பகவானை பிரார்த்தனை செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக இந்த 2026 குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து பண மலையில் நனையக்கூடிய ஒரு ஆண்டாக, ஒரு வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது அமைய இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026இன் 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும்
அந்த ராசி குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.